பரப்புரைக்கு பிறகு இன்று வாக்குப்பதிவு எப்படி பார்க்குறீங்க? அடுத்த திருவிழா இது ஒன்றும் இல்லாத ஒரு திருவிழா மாதிரி இது ஒரு கொஞ்சம் புதுமையான திருவிழா. ஒரு ஆட்சி மாற்றம்லாம் நடக்கும் அப்படின்னு தேர்தலில் நம்பிக்கை எல்லாம் இருந்து எல்லாம் போய் இப்போ பல்வேறு வகையான சந்தேகங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு தேர்தல். வாக்கு எந்திரம் நேர்மையாக இருக்குதா, வாக்கு நேர்மையாக இருக்குதா, ஆளுங்கட்சியில் இருக்கவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து இது இந்தியாவில் தேர்தலுங்கிறது நேர்மையாக நடக்கிறது சந்தேகமாக இருக்குதுன்ற கேள்விக்குறிகளோடு நடக்கிற தேர்தல். மக்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம், அது யாருக்கு போய் சேர்ந்தது எல்லாம் பின்ன 4ஆம் தேதி தான் தெரியும். நாளைக்கு நம்ம கடமையை செய்வோம், அவ்வளோதான். நம்பிக்கையோடு நான் போகலை, நம்பிக்கையோடு நான் ஏன்னா அகில உலகமும் தப்பாக சொல்லுது. இங்கே இருக்கிற சில ஊடகங்களை தவிர அகில உலகமும் இந்தியாவில் தேர்தல் சரியாக நடப்பது போல் என்ன சபையாக சொல்லுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, மக்கள் எழுச்சி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நேற்று ஒரு செய்தி சன் நியூஸ் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. வேற ஒரு மாநிலத்தில் ஒரு பட்டனை தட்டுனா பிஜேபிக்கு 2 ஓட்டு விழுலாம் இவிஎம் மிஷனில். அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தானே. இது முதல்ல யார் சொன்னால் தெரியுங்களா? ஜெயலலிதா தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் பற்றி சொன்னாங்க. மேற்கு வங்கத்தில் திரும்பி கம்யூனிஸ்டுகள் ஜெயிப்பதற்கு வாக்கு எந்திரத்தை வந்து இது பண்ண அப்போ தான் வாக்கு எந்திரம் வந்த புதுசு. வாக்கு எந்திரத்தில் இது பண்ணாக்கா அது எல்லாமே கம்யூனிஸ்டுகளுக்கு போய் சேருது, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற குறைபாடை சொன்னபோது இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற அதிகாரிகளில் ஒருத்தராக இருந்தவர் வந்து எழுத்தாளர் சுஜாதா. அவர் ஒருத்தர் வாக்கு எந்திரத்தை அவர் போய் அப்புறம் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் அது மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து டேம்பர் ப்ரூஃப் வச்சுருக்கோம், அதாவது வாக்கு எந்திரத்தை டேம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி ஒப்புதல் வாங்கிட்டு வந்தது. அப்போ அன்றைக்கி பத்திரிகைகள்லாம் வந்த செய்தி. ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்கா நான் வந்து பொறியியல் கல்லூரியில் இல்லை. இப்போ நான் பொறியியல் மாணவர்கள் அதை ரொம்ப சுலபமாக செஞ்சு காட்டினாங்க. யாருக்கு வேணாலும் பண்ணலாம், அதுக்கு வித்தியாசம் கிடையாது அப்படின்னாங்க. உங்கள் சிம் கார்டை மாற்றிட்டு இன்னும் வேற ஒரு உள்ளே இருக்கிறது பூரா அந்த சிம் கார்டு யாருடைய சிம் கார்டு இருக்குதோ அந்த சிம் கார்டு தான். வாக்கு இயந்திரமும் அது மாதிரி தான் சார். நீங்கள் ஓட்டு போடலாம், அந்த சிம் கார்டில் தான் என்டர் ஆகுது. அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு வேறு ஒரு சிம் கார்டு ஓட்டுகள்லாம் வேறு மாதிரி போட்டு ஒரு சிம் கார்டை சொல்லிவிட்டால் அந்த முடிவுகளை அதை காட்டிடும் அப்படின்னாங்க. இதை கேள்வி சந்தேகம். அதனால் தேர்தல் நடக்கிறது நேர்மையாக நடக்குதாங்கிறது சார் அப்படின்னு அந்த கேள்வி நிறைய இடங்களில் நான் நிறையா பேசினேன். அதே மாதிரி ஐயநாதன் என்ன மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர் அவர் புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கார், எப்படியெல்லாம் வாக்கேந்திரத்தில் வந்து தில்லுமுள்ளு பண்ணலான்னு. அதுக்கு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஒரு போராட்டமாக எடுத்து இன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த கேள்வி வந்துருச்சு. ராகுல் காந்தியை சொல்கிறார் வாக்கேந்திரத்தை நம்பி தான் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நடக்கிற தேர்தல் ஒரே வரியில் சொல்லணும்னா மக்களுக்கும் வாக்கேந்திரத்துக்கு மத்தியில் நடக்கிற தேர்தல். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, வாக்கேந்திரம் யார் தேர்ந்தெடுக்க போகிறது மாதிரி தான் இன்றைக்கி இந்திய அந்த நீக்க வேண்டிய அவங்க எல்லாம் பார்த்தா நம்பிக்கைக்கு எதிர்கட்சி தலைவர் அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் மக்களுடைய கருத்துக்கு தேர்தல் மதிப்பு இருக்குமாங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவிஎம் மிஷின் சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு வாக்குப்பதிவு முறைக்கெல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் சந்தேகமே இல்லாத மாதிரி தெரியுது. சந்தேகம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டொக்குன்னு ஒரு திருப்தியாக பேசிக்காதீங்க. உங்கள் மேலேயும் கை வச்சுருக்காங்க. வேட்பாளர் கேட்டால் விவிபிடி இதை எண்ணித்தான் ஆகணும். அது மாதிரி கேட்டாங்கன்னா அதில் மாட்டிக்கும். இப்போ விவிடிபியை அதில் அந்த கார்டை கொடுக்க சொல்கிறார், அந்த கலரையும் மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து அந்த வேட்பாளர் கண்குர்த்தி பாம்பாட்டம்
பிடிச்சிட முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 80 விழுக்காடு நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்குது. 100% சொல்ல முடியாது. 80%க்கு ஏமாத்துறது கஷ்டம். அந்த வேட்பாளர் வந்து விவி இதை கவுண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாக்கா டேலி ஆகலைன்னா தேர்தல் ரத்தாயிடும். அதனால் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் பிஜேபி சொல்கிற அந்த 400 சீட்டை அவங்களுக்கு வெற்றி அடைய வைக்கிறதுக்கு இப்போ தான். தேர்தல் ஆணையம் கேட்டது எத்தனை கோடி வாக்காளர்களுடைய வாக்கு சீட்டை 2 நாள் எண்ணுங்க, 12 நாள் வரைக்கும் எண்ணிட்டு இருக்க முடியுமா? தேவையில்லை, எண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. இப்போ இதுக்கு எதுக்கு இங்கே 4 மாதம் 2 மாதம் டைம் ஏங்க கொடுத்துருக்காங்க? உங்கள் கேள்வி ரைட்டு. உடனடியாக ரிசல்ட் தெரியும் தானே கொடுத்தீங்க. உடனடியாக ரிசல்ட் கொடுக்கலாமே. ஓட்டு போட போட பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்க. எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஊற்றி இருக்குது, எவ்வளோ ரூபான்னு வந்துடுது இல்லை, அப்போயே வந்துடுது இல்லை. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார், இப்போ தான் ஊற்றிருக்கோம், அடுத்த வாரம் தான் சார் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே டிஜிட்டலு. போட 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 யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுதுருக்கு அப்படியே வரிசா வந்து அன்றைக்கி சாயந்தரம் சொல்ல வேண்டியதானே ரிசல்ட்டு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 500 சீட்டு தானே, மொத்தம் 504. ஒரே நாளில் நடத்த முடியாதா? இதுக்கு எதுக்கு இன்றைக்கி ஒரு நாள், 30 நாள், 20 நாள் கழிச்சு இன்னொன்று, 20 நாள் கழிச்சு இன்னொன்று, இந்த வாக்குப்பட எந்திரங்களெல்லாம் கொண்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல வைக்கிறது எதுக்காக வைக்கிற? எதுக்காக? நோக்கம் நல்லா தெரியுது இல்லை. போட 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 என்ட்ராக்டே வருதுங்க டிஜிட்டல். அன்னைக்கு சாயந்தரம் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு விழுந்தது, இவ்வளோ பேர்த்துக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கேண்டிடேட் அப்படிங்கிறத போட்டு அமுச்சு விட்டு அதை அடுத்த இதில் அமுச்சிங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் தலைமையகத்துக்கு அமுச்சிங்கன்னா முடிஞ்சு போகுது. அவங்க அன்றைக்கி சாயந்தரம் ராத்திரியே நீங்கள் சொல்லிடலாமே. மற்ற மாநிலங்கள்லாம் முடியணும்ல. மற்ற மாநிலத்தில் நான் தான் சொல்கிறேனே, கவனிக்கவே இல்லை நான் என்ன சொன்னேன்னு. 540 சீட்டு தான் இன்றைக்கி தேர்தல் நடக்குது. நாடாளுமன்றத்துக்கு 540 இடங்கள். அதாவது தெரியுமா உங்களுக்கு? அதான் தேங்க்யூ. ஏன்னா ஒவ்வொரு மாநில நாடாளுமன்றம் இருக்குது அப்படிங்களா? அது ரொம்ப தேங்க்ஸ். 540 சீட்டு. தமிழ்நாட்டு இது வந்து 234, ஆந்திராவில் ஒரு 200 250. 2 மாநிலம் சேர்ந்தாக்கா முடிஞ்சு போச்சு. 2 மாநில தேர்தலை நீங்கள் ஒரே நாள் நடத்தலையா? 5 மாநில தேர்தலை ஒரே நாள் நடத்தலை? அதை விட குறைச்சல் தானே இது. 540 சீட்டை ஒரே நாள் நடத்துறதுக்கு என்ன எலெக்ஷனு? எதுக்கு இத்தனை நாள் போடுறீங்க? அது நீங்கள் சொல்கிற அசம்பிளி, இது பார்லிமெண்ட் சார். இருக்கட்டுமே, அதே மக்கள் தானே. ஃபாரின்லேருந்து யாரை கூப்பிட்டு வர்றீங்களா? இல்லை சந்திரன்லேருந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வர்றீங்களா? யார் ஓட்டு போட போகிறா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்களா? அது எப்படி முடிஞ்சுது? அப்போ அதை எப்படி சொல்ல வந்தீங்க? அப்படி இருக்கவங்க என்னத்துக்கு இப்படி பேசுகிறீங்க? தெளிவாக இருக்குதுங்க. இத்தனை நாள் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வச்ச இடத்துல ராத்திரிக்கு என்ன பண்ண போறியோ, பகலில் என்ன பண்ண போறியோ, என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும்? ஆளுங்கெல்லாம் நிற்கிறாங்கல்ல, இருந்து என்ன பண்ண முடியும்? இப்படி திரும்ப இப்படி எடுத்துகிட்டு இப்படி மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கும்போது ஏஜென்ட்டை விலை கொடுத்து வாங்க முடியாதா? இவ்வளவெல்லாம் இருந்தும் வாக்கு சீட்டை பயன்படுத்தி சண்டிகாரில் என்ன பண்ணாங்க அவங்க? சிசிடிவி கேமரா இருக்குது. அது அப்போவே அந்த வாக்கு சீட்டுகளை எடுத்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து செல்லாத ஓட்டு ஆக்குனார ஒரு தேர்தல் அதிகாரி. பார்த்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இல்லை ஞாபகமே இல்லை சார், அப்படிலாம் கூட நடந்துன்னு அதை கேட்காதீங்க. அவதியாக கூட்டிகிட்டு போய் அந்த ஆளை வந்து மேயர் சீட்டில் உட்கார வச்சா. கோர்ட்டு கிளீனாக சொல்லிச்சு, ஒன்று உள்ள தள்ளாமல் விட மாட்டோம், மரியாதை கொண்டாகாது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்டே கேட்கல அவங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தான் தேர்தல் செல்லாது, அந்த தோத்தாருன்னு சொல்கிறது தான் ஜெயிச்சவர், அவரை கொண்டு போய் அங்கே உட்கார வைங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தான் உத்தரவு போட்டிருக்கணும். நீதிமன்றம் அதை கூட செய்யலை. தேர்தல் ஆணையத்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் அவங்களே உத்தரவு போட்டாங்க, நீங்கள் தான் மேயர் போய் உட்காருங்கன்ட்டாங்க. கோர்ட் வந்து நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய நாணயம் நேர்மையும் தவறாக இருக்குதுங்கிறது ப்ரூவாக இருக்குது. வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த இது பண்ணுறது, வாக்கு சீட்டு அதுக்கு இதை டேம்பர் பண்ணுறது ஒரு சிசிடிவி பார்க்குறது தெரிஞ்சப்புறமா ஒரு தேர்தல் ஆணையர் அப்படி செய்கிறாருன்னா என்ன அவருக்கு பின்னணியில் எவ்வளோ தைரியம் கொடுத்துருந்துருப்பாங்க? மேயர் தேர்தலுக்கே இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா
ஒரு நாடாளுமன்ற தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் இவங்க சும்மா விட்டுருப்பாங்களா தேர்தல் அதிகாரிகளை? கேள்வி பொதுமக்களாக கேட்குறோம். ஒரு மாத காலத்தில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போயே சொல்கிறாங்களே, நீங்களே சொன்னீங்களே போடுற இடத்துலலாம் மாறி விடுவது. அந்த தேர்தல் ஆணையம் அதை ஸ்ட்ராங்காக மறுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஆமாம், பின்ன என்னை பார்த்து திருடன் சொன்னாக்க நான் ஆமாங்க நான் திருடன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் திருடுங்க, அதான் என் வழக்கமாக சொல்கிறேன். ஒன்று வச்சுக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் தான் சொல்லணும். 140 கோடி மக்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல் இருக்கிறது. நேர்மையாக நடந்து கொள்ள பாருங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, இது எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து போராட்டம் பெரிய அளவில் பண்ணலைங்க சார். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. அவங்க கேஸெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இல்லை, சிதம்பரம், கார்த்தி சிதம்பரமே சொல்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம். கார்த்திகை சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லாதீங்க. காங்கிரஸ் சார் இருக்கட்டுங்க, இந்தியா கூட்டணி சார் இருக்கட்டுங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனாலே எல்லாம் புச்சாலியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக், அவ்வளோதான். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் பாலிடிக்ஸ் என்ன இருக்குது? என்ன பண்ணியிருக்காரு அவர்? இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத விஷயங்கள். சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க பேசணும். இவர் ஏதோ அவங்க அப்பாவுடைய மகன்ற வாரிசு அரசியல் தான். அதை தவிர அவருக்கு என்ன தெரியும்? ஸோ பணக்கார வீட்டில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன், மக்களையோ பார்க்காத ஒரு ஆள். அதெல்லாம் அரசியல். அவங்களெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் அரசியலில் இருந்துக்கிட்டு பா சிதம்பரம் சொன்னாரான்னு கேளு. பா சிதம்பரம் சொன்னாரான்னு கேளு. அதை விட்டுட்டு போய் கார்த்திகை சிதம்பரத்தை கூப்பிட்டு சொல்லாதீங்க. அவருக்கு என்ன தெரியும்? யாரோ கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க, எந்த கட்சியில் நிற்க அவருக்கு தெரியுமாங்கிறது சந்தேகம். யார் அவங்க கட்சி தலைவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியுமாங்கிறது சார். ஒரு இப்போ வசதியான சீமான் வீட்டு செல்ல பிள்ளை ஒரு விளையாட்டு பொழுதுபோக்காக நிற்கிறாரு, அவ்வளோதான். எதிர்கட்சிகளும் ஜெயிச்சுக்கிட்டு தானே சார் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ பாஜக தோக்குங்க. ஏன்னா நேர்மையாக நடந்துன்னு காட்டணும் இல்லை. இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இதுக்காக தான் எதிர்கட்சி ஜெயிச்ச. ஆமாம், எல்லா இடத்துலையும் நானே ஜெயிச்சேன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும்ல. அதுக்காக இப்போ இந்த கேள்வி கேட்டிங்கல்ல, அப்போ எப்படி சார் ஜெயிச்சது? அதனால் அது நியாயம் ஆகிடுது, அவ்வளோதான். மோடி வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக மோடி வரக்கூடாது தெரியல. உங்களுக்கு இந்த ஆசை தான் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, யார் வேணாங்கிற. ஏன் வரக்கூடாது? நீங்கள் மோடி வந்தால் அது அப்படியே தெரியலிங்க. மக்கள் பெரிய ஆபத்து, ஜனநாயகம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் எனக்கும் புரியல. அவரும் எலெக்ஷன்ல தான் நிற்கிறாரு, அவரும் தேர்ந்தெடுக்க தான் பண்றாரு. ஆமாம், அப்புறம் என்னத்துக்கு எலெக்ஷன்? 2 தடவை ஜெயிச்சாரில் விட்டுற வேண்டியதானே. அவர் தான் எல்லாம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாம் பண்ணிடுறாரு. தேர்தலில் என்னத்துக்கு வைக்கிறீங்க? என்னது இவ்வளோ நேரம் இருக்கும்போது என்னத்துக்கு இது பண்ணுறீங்க? விட்டுற வேண்டியதானே. தேர்தல் என்னத்துக்கு நடக்குது? நீங்கள் தான் சந்தேகத்தை எழுப்புறீங்க. நாங்கள் சந்தேகத்தை எழுப்பலைங்க. இன்றைக்கா ஒரு நாள் பொதுமக்கள் ரயிலில் கையில் போய் பாருங்கள், என்ன மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. ரொம்ப சுலபமாக இருக்குது. என்ன சார் மறுபடியும் வந்துடுவானுங்க போட்டிருக்கு. இதை சொல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. மறுபடியும் வந்துடுவானுங்க போட்டிருக்கேன் சார், இதை சொல்லாத இடமே கிடையாது. இது போதாத உங்களை போன்ற ஊடகங்கள் தாங்க அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களை ஊடகங்களுடைய இதை பேக்ரவுண்ட் தான் அந்த தில்லுமுள்ளுகள் பண்ணுவதற்கு கொடுக்குற அந்த இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்குது. அவரும் தானே தேர்தலில் நிற்கிறார். யார் தேர்தலில் நிற்கல? தேர்தலில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. அப்புறம் என்னத்துக்கு மற்ற வேட்புமனுக்கள்லாம் அவங்கள அவர் தான் இந்த டிவிலேயே சொல்கிறாங்க, எல்லா டிவியும் சொல்கிறாங்க அவர் ஜெயிக்கிறாருன்னு. அப்புறம் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி வேட்புமனுக்களை எல்லாம் கேன்சல் பண்ணுவேன். சர்வாதிகாரி மாதிரியே வேறு என்ன சர்வாதிகாரி மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியலன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லத்தான் முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தான் எல்லாரும். இங்கே மறுபடியும் நிற்பார், அவரே தான் வருவார். மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆமாம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்கிறார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன கேள்வி என்ன இருக்குது? எல்லாம் ரைட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம்.
பிரச்சனமே இல்லை சார். சார் என்ன இது மற்ற வந்தால் மாத்திரம் பெருசாக பண்ணிவிடுவானா, மோடியோட பெருசாக பண்ணிவிடுவானா? அதானே கேட்க போகிறீங்க? அதானே கேட்க போகிறீங்க? இல்லை, அதான் அவரும் ஊழலே பண்ணல. உத்தம ஊழல் பண்றாரு, உத்தமன் அவர் தான். வேற எதுவும் மதம் சார்ந்து பேசுறோம், மதத்தை அதெல்லாம் சுட்டி காட்டலாம். எதுவுமே இல்லையே, இல்லையே, ஒன்றுமே கிடையாது. யாருக்கு ஆபத்து? பைத்தியக்காரனுங்களாட்டு இந்த ஐநா சபையில் போய் கண்ணாபின்னான்னு கேள்வியெல்லாம் கேட்குறானுங்க, முட்டாளுங்க. இவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கிறீங்க, அது சொல்ல வேண்டித்தானே, உங்களுக்கு என்னையா போச்சுன்னு கேட்க வேண்டித்தானே. ஐநா சபை கேட்குதுங்க பைத்தியக்காரனுங்களாட்டம். இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னு முட்டாளுங்க. மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஐநா சபை வருங்க, ஒரு பைத்தியக்காரனுங்க கூட்டம் தான் தெளிவாக தெரியுது. நான் அமெரிக்கா பாருங்கள், படித்தவன் இருக்கிற ஊர், பெரிய ஊர் அப்படின்னு, அந்த ஆளுங்க வந்து மோடி வந்து இது பண்ணுறாருன்றானுங்க. ஜெர்மனி என்னங்க அக்கிரமம், அவர் வந்து மோடியை வந்து தப்பானவருங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம எப்படிங்க பொங்கி எழாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் இன்னும் அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லை. மோடியை பார்த்து சந்தேகிக்கலாமா? ஒரு நியாயமா, தர்மமா? ஒரு உத்தம புத்திரன், மக்களுக்காக வாழ்க்கை வாழ்கிறவர், உலகம் பூரா சுற்றிக்கிட்டு வெளிநாட்டில் இருந்தே ரிமோட்லேயே இந்தியாவை ஆள்பவர், நாடாளுமன்றத்துக்கு போனாக்கா கண்ட கேள்விகளுக்கு எல்லாம் கண்டவர்களும் பதில் சொல்லணுங்கிறதுக்காக தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக நாடாளுமன்றத்துக்கே எட்டி பார்க்காதவர், தேர்தல் காலங்களில் கூட இந்தியாவுக்கு வராமல் இந்தியாவுக்கு உழைப்பதற்காக பல வெளிநாடுகள்லேயே எந்நேரமும் இருந்தவர், அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை போய் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சார் அர்த்தம்? நீங்கள் கேட்ட கேள்வி ரைட்டு தான். அவரை போய் சர்வாதிகாரிலாம் சொல்லவே கூடாது, தப்பு. ஹிட்லர் முசோலினி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்க ஹிட்லர் முசோலினிக்கெல்லாம் அவங்க நாட்டு மேலே பற்று இருந்தது. அது மாதிரிலாம் சொந்த தாய்மொழியே பேசாதவர், நாடு முழுவதும் ஹிந்தி பேசணுங்கிறதுக்காக சொந்த தாய்மொழி குஜராத்தியை தூக்கி எறிந்து விட்டு ஹிந்தி பேசுபவர், அந்த அளவுக்கு பொதுநலவாதி. அப்புறமேட்டு ஆள் அவர் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாடு மேலே எவ்வளோ அனுப்பு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு முறை 2 முறை தான் வர்றாரு. 8 முறை வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டுருக்காரு. என்ன ஏன் வந்தாருன்னு தெரியல. சொல்கிறாங்க அவர் பிளேனை வந்து அவருடைய பிளேனையும் அவருடைய வாகனங்களையும் அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும் செக் பண்ணாதுன்றாங்க. அதனால தான் 8 முறை வந்துட்டு போனாருன்றாங்க. தெரியாது.